ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நேத்து விஜயா வந்துட்டு அவங்க கிளாஸ்ல யோகா கிளாஸ்ல தான் வந்து கிறிஷ காப்பாத்தின மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே வந்து கண்டினியூ பண்ணி அவங்க வந்து தற்பெருமையா பேசி அவங்களோட ரெண்டாவது பையனோட உதவியால அவங்கதான் வந்து கிறிஷ காப்பாத்தின மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனா வந்துட்டு கை தட்டிட்டே போறாங்க. கை தட்டிட்டு போயிட்டு, ஆமா ஆமா, மத்தவங்க தான் அந்த மாதிரி வந்துட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க அத்தை வந்துட்டு அதுல இருந்து காப்பாத்ததான் நினைப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயா பண்ணதெல்லாம் விஜயா வேற யாரோ பண்ண மாதிரி விஜயா மேல வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ விஜயா வந்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்பாங்க. பார்வதி அத்தை பூ கேட்டாங்க, அதனாலதான் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்வதி கிட்ட, நீ இவகிட்ட எல்லாம் தான் பூ வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு விஜயா வந்து மீனா கிட்ட, இங்க நடந்ததோ இங்க நான் பேசினதோ வந்துட்டு இப்ப நீ வீட்டுல போய் சொல்லி என்னை திட்டு வாங்கி வச்சேன்னா அவ்வளவுதான், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா மீனா இருந்துட்டு, நான் ஒன்னும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தா சிந்தாமணி வராங்க. சிந்தாமணியை வந்துட்டு விஜயா கிட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனாவை பார்த்தேன் இப்பதான், அது எனக்கு வந்து ரொம்ப சகிக்கவே இல்லை, பார்க்க கூடாதவங்களெல்லாம் பார்த்ததுனாலதான் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்க மருமகளை பார்த்தேன், அவங்க வந்துட்டு இப்போ நான் ஏதோ சொன்னேன்னா உங்க ரெண்டு பேருக்கு குடும்பத்துல சண்டை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வரணும்ன்றதுக்காக தான் அவங்க ஏற்பாடு பண்றாங்களே. இது இல்ல இருந்தாலும் அவங்க வந்துட்டு வரும் மாஸ்டர், வேணாம் மாஸ்டர் அப்படின்னாங்க. அப்ப விஜயா வந்துட்டு, பரவாயில்ல சொல்லுங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எங்க அத்தை டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க, அது ஏதோ ஒரு சண்டையில போய் முடிஞ்சது, இப்ப இந்த யோகா கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இது எந்த சண்டையில போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அப்படின்னு சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஆமா அவ சொன்னாலும் சொல்லிருப்பா, அவளுக்கு இருக்குது, நான் வச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. அப்போ பார்வதி வந்துட்டு சிந்தாமணி கிட்ட, மீனா இந்த மாதிரி நிஜமாவே சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. சிந்தாமணி, ஆமா சொன்னாங்க. இல்ல மீனா அந்த மாதிரி சொல்ற பொண்ணு கிடையாது, மீனா நல்ல பொண்ணாச்சு அப்படின்னா, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், இல்ல மீனா தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி உள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல பார்வதியை ரூட் விடுறாருல ஒரு தாத்தா, அவரு வராரு. அவரு வந்துட்டு பார்வதி கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அவரு வந்து லெட்டர் கொடுத்த உடனே அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்வதி பார்த்துட்டு, பார்த்தா அதுல வந்துட்டு பார்வதி ஒரு டிராயிங் ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்த பார்வதி வந்துட்டு கொஞ்சம் லைட்டா சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அன்னைக்கு உங்க கண்ணை பார்த்தேன், கவிதை வந்துச்சு, வீட்டுல இன்னைக்கு கண்ணை மூடி பார்த்தேன், உங்களோட வரைபடத்தை அப்படியே வரைஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட பார்வதி வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு டென்ஷன் ஆயிட்டு, இதே மாதிரி பண்ணீங்கன்னா போலீஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சாரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, மீனா வராங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு, என்னங்க நீங்க வந்துட்டீங்க, டியூட்டிக்கு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சவாரி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறாங்க. அந்த டைம்ல மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கதான் காப்பாத்தின மாதிரியும் இதுல ரெண்டாவது பையனை உதவியோட தான் காப்பாத்தினன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து வந்துட்டு, எங்க அம்மா இப்ப சொன்னதை வச்சு நான் அல்றதா சிரிக்கிறதானே தெரியலையே அப்படின்றாங்க. அது என்ன மீனா வந்துட்டு, ஆமாங்க எனக்கும் அதுதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, இதை யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, சரி அம்மா ஏன் இதெல்லாம் பண்றாங்க, எதுக்காக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னுமே தெரியலையே, ஒண்ணுமே புரியல, அப்பா கிட்ட கேட்கலன்னா அப்பாவுக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல, சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு மீனா, இது என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவங்க திரும்பி வேற எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்துட்டு, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம், இதேதான் வாழ்க்கையா, இல்ல நம்மளுக்குதான் இப்படி நடக்குதா, இல்ல எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரிதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரி எதனா ஒண்ணு நடந்துகிட்டேதான் இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி தானேங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க. மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, வீட்டுக்கு வாசப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும், வாசப்படியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்ப வந்து, சரி அம்மா வந்துட்டு இப்ப வேற எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அம்மாவை காப்பாத்தி ஆகணும், அவங்க என்ன பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், பார்வதியத்தை வேற கூடிய வச்சு சுத்துறாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே நடக்குது, அன்னதானம் பண்றது, செடி நடுறதுன்னு போயிட்டு இருக்கு, சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஷோட பாட்டி வந்துட்டு மீனோட அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என் பேரனை அனுப்புங்க, நீங்க யாருங்க வச்சு பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு மீனாக்கு போன் பண்றாங்க. அவங்க அம்மா போன் பண்ணி, இந்த மாதிரி கிறிஷோட பாட்டி சண்டை போடுறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு மீனாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு அங்க பாக்கும்போது அவங்க மீனாவோட அம்மா கிட்ட கிறிஷோட பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என் பேரனை வந்து நீங்க எங்க வச்சுக்கிறீங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க என்னத்துக்கு எங்க பேரனை வச்சிருக்கீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கட்டத்துல முத்து டென்ஷன் ஆயிட்டு, நீங்க தானே அவன் சொல்லாம கொல்லாம போனீங்க, அந்த குழந்தைக்கு நீங்களும் இல்ல, அவங்க அம்மாவும் விட்டு போயிட்டாங்க, அவன் பாசத்துக்காக ஏங்கி நிக்கிறாமா, அதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் அவனுக்கு வந்ததுன்னு தெரியுமா, உங்க பாட்டிக்கு உங்களுக்கு அக்கறையே இல்லாம விட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் குரலை ரைஸ் பண்ணதும் கிறிஷோட பாட்டி வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் கிறிஷ் எங்கன்னு கேக்குறாங்க, ஏதோ சத்யா கூட்டு வர போயிருக்கான், அவன் விளையாட போயிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சத்யா கூட்டு வராங்க. உடனே கிறிஷ் வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. சரி நான் கிறிஷ கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள உட்காருங்கம்மா, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், உங்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க எங்க இருந்தா உங்களுக்கு என்ன, இதுக்கப்புறம் நீங்க எங்க பிரச்சனையில தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கிறிஷோட பாட்டி சொல்றாங்க. அந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா மனோஜோட சீன் வருது. மனோஜோட சீன்ல பார்த்தா ராணி வந்துட்டு இந்த கேமரா இஷ்யூவை பார்த்து பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவரு ராணியோட புருஷன் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வசமா மாட்டிக்கிட்ட, நாங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போறாங்க. அப்ப கடையில ஒரு ஆள் இருக்காரு, வேலை செய்யறவரு. அவர்கிட்ட வந்துட்டு மனோஜ் கேக்குறாரு, நான் என்ன தப்பா பேசிட்டேன், நல்லா தானே பேசினேன் அப்படின்னா, ஆமா சார் நீங்க கரெக்டா தான் பேசுனீங்கன்னு அவர் சொல்ற. அப்ப நீ ஏன் நடுவுல வந்து பேசுற, கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது சார், அதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுதுங்க. இன்னைக்கு இந்த எபிசோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்தை. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.